வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனி அமுதே அத்தியாயம் 31. அசுரனும் இறைவனும் கலந்த கலவைதானே மனிதன். தனக்குள் தாண்டவமாடிக்கொண்டிருந்த அசுரன் அடங்கி மனிதன் மேலெழுந்ததும் மலையமானின் மனம் தவித்து போனது. வயிற்று பிள்ளையோடு வந்தவளை வேதனைப்படுத்தி அனுப்பிவிட்டோமே என்று. அப்போதும் அவளை வேதனைப்படுத்தி விட்டதற்காக மட்டும்தான் வருந்தினான். மற்றபடி அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற யோசனையே அவனை அச்சுறுத்தியது. இன்னொரு அவமானத்தை தாங்க முடியுமா? கணவன் மனைவிக்கு இடையில் பரஸ்பரம் மரியாதையும் நம்பிக்கையும் இருப்பது அவசியம். அன்பு காதல் எல்லாம் அடுத்துதான். மரியாதை இல்லாத வாழ்க்கையை சகிப்பது கடினம். அப்படி கசந்து சகித்து வாழும் வாழ்க்கையில் குழந்தைக்கு எப்படி ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைக்கும்? அதற்கு பிரிவே மேலானதல்லவா? உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவை இப்போது தீர ஆலோசித்து தீர்க்கமாக எடுத்தான். ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு இணைந்திருப்பதை விட பிரிந்து அமைதியாக வாழ்வதே நல்லது என்கிற எண்ணம் அவனுக்குள் தரம்பட்டது. கீர்த்தி வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆகிவிட்டது. திருமணமாகி 4-5 வருடம் கழித்து கருத்தரித்திருந்ததாலும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்ததாலும் வீட்டில் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு. அது மட்டுமல்ல, அவள் வந்ததிலிருந்து அவளை பார்க்கவென்று அவளுடைய புகுந்து வீட்டு ஆட்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். குடும்பத்தினர் மட்டுமல்ல, 1 விட்ட 2 விட்ட உறவினர்களில் ஆரம்பித்து 5 தலைமுறை தூரத்து உறவினர்கள் வரை ஒருவர் விடாமல் வந்து போய் கொண்டிருந்தார்கள். வருகிறவர்கள் எல்லாம் கனிமொழியை வேறு பார்த்துவிட்டு, நீயும் இங்கேயாமா இருக்க? 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதே என்று வேறு கேட்டு தொலைத்தார்கள். வேண்டாத விருந்தாளியாக அவள் தன்னைத்தானே உணர துவங்கினாள். சகோதரிகள் இருவரும் கர்ப்பகாலத்தில் இருக்கும்போது கீர்த்தியை பார்க்க மட்டும் உறவினர்கள் படையெடுத்து கொண்டிருந்தார்கள். அதை பார்க்க பார்க்க தனக்கென்று யாரும் இல்லாத உணர்வு தானாக அவளுக்குள் வந்து ஒட்டிக்கொண்டது. அந்த உணர்வை இன்னும் அதிகமாக்குவது போல் அன்று ஒரு சம்பவம் நடந்தது. அன்று கீர்த்தியின் 1 விட்ட நாத்தனார் தன் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் அவளை பார்க்க வந்திருந்தாள். கீர்த்திக்கு பழ வகைகள், ஸ்வீட்ஸ் மற்றும் புடவையோடு கொஞ்சம் கண்ணாடி வளையல்களும் வாங்கி வந்திருந்தாள். வளைகாப்புக்கு முன்பு அவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கர்ப்பிணிகளை வந்து பார்த்துவிட்டு செல்வது அவர்களில் வழக்கம். கீர்த்திக்கு அனைத்தையும் வைத்து கொடுத்துவிட்டு கனிமொழியை பார்த்து, நீ இங்க இருக்கிறது தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா 2 பேருக்குமே வாங்கிட்டு வந்திருப்பேன் என்றாள். அவள் உண்மையாக கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் கனிமொழிக்கு அது வெகு சங்கடமாக இருந்தது. இருக்கட்டும், பரவாயில்ல என்று அவள் சொல்லும் போதே அந்த பெண் கணவனை பார்த்தாள். ஓரிரு நிமிடங்களில் அவன் கொஞ்சம் வெளியே சென்று விட்டு வருவதாக சொல்லி சென்றான். சற்று நேரத்தில் அவன் திரும்பி வரும்போது கையில் ஒரு பையுடன் வந்தான். 2 பொண்ணுங்க இப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் எப்படிமா கொடுத்துட்டு போறது என்று கூறி கனிமொழிக்கும் வைத்து கொடுத்தாள். கீர்த்திக்கு வாங்கி வந்தது போல் விலையுயர்ந்த புடவை இல்லை, சாதாரண புடவையும் பொருட்களும் தான். ஆனால் அன்போடு கொடுத்தாள். கனிமொழிக்குத்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரொம்பவே வலித்தது. உரிமையில்லாத பொருட்களை பெற்றுக்கொள்வது யாசகம் போலத்தானே. இந்த பொண்ணும் பாவம் பார்த்துதானே அவளுக்கு அந்த பொருட்களையெல்லாம் கொடுக்கிறாள். முகம் கன்றி போய்விட்டது அவளுக்கு. அவள் கொடுக்கும் தாம்பூலத்தை வாங்க கையே எழவில்லை. வாங்கிக்கடா என்ற மணிமேகலை தான் உந்தினார். அந்த பெண்ணின் செயலில் மகளின் மனம் மகிழும் என்று அவர் எண்ணியிருக்க கனிமொழியின் மனம் காயப்பட்டு துடித்தது. இதையெல்லாம் தாமரையல்லவா அவளுக்கு செய்திருக்க வேண்டும். இப்படி இரவலும் யாசகமும் பெற்றுக்கொள்ளும் நிலை வந்துவிட்டதே. எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடின. கொரியக்காரன் வாரத்திற்கு 1 முறை அமேசான் டப்பாவை தூக்கி கொண்டு அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவான். எல்லாம் சீனுவின் வேலை. மனைவி இல்லாத இரவு நேரத்தை நெட்டில் கழிப்பவன் தன் பிறக்காத குழந்தைக்கும் மனைவிக்கும் எதையாவது ஆர்டர் பண்ணி வைப்பான். ஒவ்வொரு முறை பார்சல் வரும்போதும் பிரித்து பார்த்துவிட்டு தங்கையிடம் ஓடி வருவாள் தமக்கை. இது உனக்கு நல்லா இருக்கும் கனி, வச்சுக்கோ. அத்தான் இதே மாதிரி 2 அனுப்பிட்டாங்க பாரு, 1 உன்னோட பாப்பாவுக்கு இருக்கட்டும் என்று அவளுக்கு வரும் 3/4வாசி பார்சலை தங்கைக்கு என்று ஒதுக்கி வைப்பாள். தங்கையின் நிலையை எண்ணி அவளுக்கும் கவலைதான். பாவம் என்று எண்ணினாள். அந்த எண்ணம் தான் கனிமொழியை கொன்று குடித்தது. சில சமயங்களில் கட்டுப்படுத்த முடியாமல், வேண்டான்னு சொன்னா விட்டு தொலையேன் என்று கத்திவிடுவாள். கீர்த்தி பொறுத்து போனாள். இயல்பிலேயே அவள் கொஞ்சம் அமைதியான சுபாவம். கனிக்கு சிறு வயதிலிருந்தே இளையவள் என்கிற செல்லம். இவள் கத்துவதும் அவள் பொறுத்து போவதும் இருவருக்கும் பழக்கமான ஒன்றுதான். எனவே தங்கையின் கோபத்தையெல்லாம் கீர்த்தி சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். ஆனால் கனிமொழி குற்ற உணர்ச்சியில் வெந்து போனாள். அக்காவை திட்டிவிட்டதால் அவள் மீது பொறாமைப்படுவதாக எடுத்துக்கொள்வாளோ என்று எண்ணி
தவித்து தயங்கி தயங்கி அவளிடம் சமாதானம் பேசி பிறகு யாரும் இல்லாத போது தனிமையில், கோவத்துல கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத, சாரி என்று மன்னிப்பு கேட்டு அவளால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை. நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன. கீர்த்திக்கு 7வது மாதம் நடந்து கொண்டிருப்பதால் வளைகாப்பு செய்ய வேண்டும் என்கிற பேச்சு எழுந்தது. கனிமொழியை மனதில் வைத்துக்கொண்டு எளிமையாக செய்யலாம் என்று மணிமேகலை சொல்ல அதையே வழிமொழிந்தார் அங்கப்பன். ஆனால் சீனுவின் வீட்டில் யாரும் அதற்கு உடன்படவில்லை. வெகுநாள் காத்திருந்த நல்ல காரியம் அவர்கள் குடும்பத்தில் நடந்திருக்கிறது, அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். கீர்த்திக்கும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் தங்கை ஏங்கிவிடக் கூடாதே என்று தன் ஆசையை மறைத்து கொண்டு, சிம்பிளா வீட்டோட செஞ்சுக்கலாமேங்க என்றாள் கணவனிடம். சீனுவுக்கு எப்பவும் பிடிவாதம். தன்னுடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டான். மனைவியை பிரசவத்திற்கு இந்தியாவிற்கு அனுப்பியதே அவன் மனதை நெருடிக் கொண்டிருந்தது. கர்ப்பமாக இருக்கும் பெண்ணை நோகடிக்க கூடாது என்பதாலும் பெரியவர்கள் இல்லாமல் பிரசவ நேரத்தை சமாளிப்பது சிரமம் என்பதாலும் வேறு வழி இல்லாமல் தான் அவளை அனுப்பினான். இப்போது மீண்டும் ஒரு கோரிக்கையுடன் அவள் வந்து நின்றதும் அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கடுமையாக கோபப்பட்டு விட்டான். அவள் கலங்கி போய் குரல் உடைந்து பேச முடியாமல் போனை வைத்து விட்டாள். அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு அவனுடைய அழைப்பை ஏற்கவில்லை அவள். தவித்து போய்விட்டான் சீனு. டெக்ஸ்ட் மெசேஜிலும் வாய்ஸ் மெசேஜிலும் கெஞ்சி பார்த்துவிட்டு வீட்டில் இருந்த மற்ற அனைவருக்கும் மாற்றி மாற்றி போன் செய்து மனைவியோடு பேச முயன்றான். விட்டால் கிளம்பி வந்தே விடுவான் போலிருந்தது. அதற்கு பிறகுதான் கீர்த்தி கொஞ்சம் சமாதானம் ஆகி போனை எடுத்தாள். 2 நாட்களின் ஊடலை அலைபேசியில் ஈடுகட்டிவிட முயன்று அவர்கள் இரவெல்லாம் உறங்காமல் பேசிக்கொண்டே இருக்க கனிமொழியின் முகத்தில் விரக்தி புன்னகை தோன்றியது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிராப்தம் கிடைக்குமா என்று எண்ணியவள் மனதை மலையமானின் நினைவு புழுவாய் அரித்தது. எப்படியெல்லாம் பார்த்து கொண்டான், ஒரே தவறில் தூக்கி எறிந்து விட்டானே. மனம் அடித்து கொண்டது. இரவெல்லாம் அழுது தலையணையை நனைத்தாள். மறுநாள் எதுவுமே நடக்காதது போல் எழுந்து நடமாடினாள். ஆனால் அழுது வீங்கிய முகமும் சிவந்திருந்த கண்களும் உண்மை நிலவரத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு உணர்த்த மகளை பார்த்து பார்த்து நொந்து போனார்கள் பெற்றவர்கள். கீர்த்தியின் வளைகாப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊரில் உள்ள பெரிய மண்டபத்தை புக் செய்து சொந்த பந்தம், அறிந்தவர் தெரிந்தவர் என்று ஊரை வளைத்து அழைப்பிதழ் கொடுத்திருந்தார்கள். நாளைக்கு விழா. இன்று கீர்த்தியை மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்ல வருவதாக இருந்தது. கணவன் வீட்டிலிருந்து மண்டபத்திற்கு வந்து வளைகாப்பை முடித்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு பெண்ணை அழைத்து வருவதாக திட்டம். இன்னும் சற்று நேரத்தில் எல்லோரும் வந்து விடுவார்கள். வீட்டில் அனைவரும் புறப்பட்டு தயாராக இருக்கும்போது கனிமொழி எந்த ஆர்வமும் இல்லாமல் அறையிலேயே சுருண்டு கிடந்தாள். மணிமேகலை தான் மகளை துரிதப்படுத்தி குளிக்க அனுப்பிவிட்டு வீட்டில் வந்து தங்கியிருந்த நெருங்கிய உறவினர்களை கவனிக்க ஓடினார். சற்று நேரம் கழித்து மீண்டும் மகளுடைய அறைக்கு வந்து பார்த்தால் அவள் குளித்துவிட்டு வந்து அலமாரியில் இருந்த உடைகளை எல்லாம் கலைத்து போட்டுக்கொண்டு நைட்டியோடு அமர்ந்திருந்தாள். என்ன கனி, இன்னும் கிளம்பலையா நீ என்றார் வியப்பும் சின்ன கோபமுமாக. ஒரு ட்ரெஸ்ஸும் போட முடியலம்மா என்றாள் மகள் பரிதாபமாக. ஆம், கனிமொழி குண்டாகியிருந்தாள். வயிறும் சற்று வளர்ந்திருந்தது. முதல்லையே பார்க்கலையா நீயே என்று மகளை கடிந்து கொண்டு அவளோடு சேர்ந்து மணிமேகலையும் தேடினார். உருப்படியாக எந்த உடையும் கிடைக்கவில்லை. புடவை கட்டலாம் என்றால் ஜாக்கெட் அளவு சின்னதாகி இருந்தது. மறுநாள் விழாவிற்கு வாங்கிய புடவை என்ன ஆனதோ என்கிற சந்தேகம் சட்டென்று அவருக்கு எழ, நாளைக்கு உடுத்திக்கிற புடவைக்கு பிளவுஸ் எந்த அளவு தைக்க கொடுத்த என்றார் பதட்டத்துடன். கனிமொழி திரு திருவென்று விழித்தாள். பழைய அளவையே கொடுத்துட்டியா என்றார் தாய் சங்கடத்துடன். கனிமொழி திரு திருவென்று விழித்தாள். பழைய அளவையே கொடுத்துட்டியா என்றார் தாய் சந்தேகத்துடன். தலையை மேலும் கீழும் ஆட்டி அவருடைய சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தினாள் கனிமொழி. மணிமேகலைக்கு கோபம் கண்மண் தெரியாமல் வந்தது. என்ன பொண்ணு நீ, இந்த அளவுக்கு சிந்தனையை எழுந்துடுவியா நீ? படிச்ச பொண்ணு தானே, எனக்கும் வயசாகுது, இதுக்கு எல்லாமா நான் உன் பின்னாடி வந்துகிட்டு இருப்பேன் என்று பொறுக்க முடியாமல் திட்டிவிட்டார். அவ்வளவுதான். ஏற்கனவே பலவீனமான மனநிலையில் இருந்தவள் தேம்பி தேம்பி அழத் துவங்கிவிட்டாள். யார் என்ன சமாதானம் சொல்லியும் அவளை தேற்ற முடியவில்லை. அறையிலேயே அடைந்து கொண்டாள். கீர்த்தியின் வீட்டினர் அவளை பற்றி கேட்டபோது, உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கிறா என்று எல்லோரும் ஒன்று போல சொல்லிவிட்டார்கள். கீர்த்தி கணவன் வீட்டுக்கு கிளம்பும்போது அவளை வழியனுப்ப கூட கீழே இறங்கி வரவில்லை கனிமொழி.
மணிமேகலைக்குத்தான் மிகவும் கவலையாகிவிட்டது. மகள் கணவன் வீட்டுக்கு செல்லும் போது, அதுவும் வளைகாப்புக்கு செல்லும் போது இப்படி ஒரு எதிர்மறை சம்பவம் வீட்டில் நடந்து கனிமொழி கண்ணீரோடு இருந்தது அவரை வருத்தியது. தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ என்று கவலை கொண்டார். ஆனால் கவலைப்பட்டு கொண்டே இருக்க முடியாதே. கீர்த்தியை அனுப்பிவிட்டு உடனே டிரைவரை அழைத்து வண்டியை எடுக்க சொல்லி கடைக்கு புறப்பட்டு கனிமொழிக்கு புது பிளவுஸ் வாங்கி தைக்க கொடுத்து கையோடு வாங்கி வந்தார். இப்படி எதிலும் ஆர்வம் இல்லாமல் தன்னுடைய உடல் மாற்றத்தை கூட உணராமல் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாள் கனிமொழி என்று மகள் மீது அவருக்கு கோபம்தான் வந்தது. ஆனால் அதை அவளிடம் காட்டிவிட முடியாது. காட்டினால் இன்னமும் உடைந்து போவாள். எப்படி தேற்றப் போகிறோம்? என் மகளின் வாழ்க்கையை பாழாக்கி விட்டானே பாவி என்று மருமகன் மீது ஆத்திரமாக வந்தது அவருக்கு. அந்த சம்பவத்திற்கு பிறகு மணிமேகலையின் அக்கறை கனிமொழியின் மீது இன்னும் அதிகமாகி இருந்தது. கண்ணாடி பாத்திரத்தை கையில் வைத்திருப்பது போல் வெகு கவனமாக இருந்தார். கனியமுதே அத்தியாயம் 31 நிறைவடைந்தது. அத்தியாயம் 32. கீர்த்தியின் வளைகாப்பு வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்த போது மண்டபத்தில் குழுமியிருந்த கூட்டத்தில் திடீரென்று சலசலப்பு ஏற்பட்டது. அனைவருடைய பார்வையும் வாசல் புறம் ஆவலோடு திரும்புவதும், யாரோ வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு மக்கள் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொள்வதுமாக இருந்தார்கள். அந்த சலசலப்பு மேடையில் இருப்பவர்களின் கவனத்தையும் ஈர்க்க அவர்களுடைய பார்வையும் வாயில் புறம் திரும்பியது. அடுத்த நொடி அனைவர் முகத்திலும் குபீர் மகிழ்ச்சி. கீர்த்தி அமர்ந்திருந்த சேரிலிருந்து எழுந்தே விட்டாள். சுற்றியிருந்த பெரியவர்கள்தான், வளவி போட்டு முடிக்கிறதுக்குள்ள எழக்கூடாதுமா என்று கூறி அவளை மீண்டும் அமர வைக்க முற்பட்டார்கள். அவர்கள் கூறும் எதுவும் அவள் காதில் விழவில்லை. அவளுடைய கவனம் முழுவதும் வேக நடை போட்டு பளிர் புன்னகையுடன் தன்னை நோக்கி விரைந்து கொண்டிருக்கும் கணவனிடம் இருந்தது. ஆம், சீனுதான் வந்து கொண்டிருந்தான். சர்ப்ரைஸ் விசிட். கீர்த்தியின் முகம் ஆனந்தத்தில் விகசிக்க சீனுவின் பார்வை மனைவியின் முகத்தை பருகியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே இருக்க சுற்றும் சூழல் எல்லாம் அவர்களுக்கு மங்கலாகி அவர்கள் பேசுவதெல்லாம் இழுபடும் ரெக்கார்டு போல் எங்கோ தூரத்தில் கேட்டது. அந்த நொடியில் அவர்கள் உலகம் அவர்களுக்கு மட்டுமானதாய் மாறியிருந்தது. காற்றில் மிதப்பது போல்தான் மேடைக்கு வந்து சேர்ந்தான் சீனு. வந்ததும் மனைவியின் முகத்தை கைகளில் ஏந்தி நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்டான். கூட்டத்தில் குபீர் என்ற சிரிப்பொலி. சிலர் குழந்தைகளின் கண்களை மூடினார்கள். அது சின்ன டவுன் தானே. கூடியிருந்த மக்கள் எல்லாம் கிராமத்து மக்கள். அவர்களுக்கு இதெல்லாம் புதிது. சீனுவுக்கோ சுற்றத்தை மறந்த நிலை. 20 நாள் பிரிவே அவனை அந்த நிலைக்கு தள்ளியிருந்தது. அவனுக்கு சற்றும் குறையாத நிலையில்தான் கீர்த்தியும் இருந்தாள். தன் கன்னத்தை தாங்கியிருந்த அவன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு நின்றாள். விட்டால் நழுவி விடுவானோ என்று பயந்தவள் போல. நடப்பதையெல்லாம் கீழே முதல் வரிசையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த கனிமொழியின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. மனமெல்லாம் மகிழ்ச்சியில் தழும்பியது. ஏதோ அவள் கணவனே அவளை தேடி வந்துவிட்டது போல் தமக்கையின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அவள் கண்களில் ஆனந்த கண்ணீரை உதறிவிட்டது. சற்று நேரம்தான். அவள் தன்னை உணரும் வரையிலான அந்த ஒரு சில நொடிகள்தான் அந்த மகிழ்ச்சியை அவளால் அனுபவிக்க முடிந்தது. அதற்கு மேல் அவனுடைய நினைவு நெஞ்சை அழுத்த கண்களில் ஏக்கம் குடியேறியது. சீனு மேடையை விட்டு கீழே இறங்கவே இல்லை. மனைவியை விட்டும் நகரவில்லை. பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன நகை டப்பாவை எடுத்து வாங்கி வந்திருந்த தங்க வளையல்களை மனைவிக்கு அணிவித்தான். அவளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து விட்டான். அதற்குள் மேடைக்கு இன்னொரு சேர் கொண்டு வரப்பட்டது. கீர்த்திக்கு பக்கத்தில் அவனையும் அமர வைத்து அவன் கழுத்தில் ஒரு மல்லிச்சரத்தை போட்டுவிட்டு அவனுக்கும் நெற்றியில் திலகமிட்டு வாழ்த்தினார்கள். எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக முடிந்தது கீர்த்தியின் வளைகாப்பு. பந்தி பரிமாறும் இடத்தில் விருந்தினர்களை கவனித்துக் கொண்டிருந்த மணிமேகலையிடம் வந்த கனிமொழி, டயர்டா இருக்குமா, வீட்டுக்கு போறேன் என்றாள். தனியாவா என்று பயந்தார் தாய். நான் என்ன சின்ன பிள்ளையா, தனியா இருக்க தெரியாதா எனக்கு என்றாள் மகள். சின்ன பிள்ளை கூட பரவாயில்ல, நீ அதை விட மோசமா இருக்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தவர் வீட்டில் வேலை செய்யும் சிந்தாமணியை அழைத்து, சிந்தா, நீ முதல்ல வந்து சாப்பிடு, கனி வீட்டுக்கு போகணும்னு சொல்றா, நீயும் கூட போ என்று கூறி அவளை சாப்பிட வைத்து டிரைவரை அழைத்து வண்டியை எடுக்க சொல்லி மகளை வீட்டுக்கு அனுப்பினார். கிளம்புவதற்கு முன் சிந்தாமணியிடம் படித்து படித்து அவர் சொன்ன ஒரே விஷயம், வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் பார்க்குறேன்னு கனியை தனியாக விட்டுடாத. அவ படுக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு போனாலும் நீயும் அடிக்கடி மேலே போய் பார்த்துக்கணும், சரியா என்பதுதான்.
மணிமேகலை சொல்லி அனுப்பியது போல் கனிமொழி அறையிலெல்லாம் சென்று அடைந்து கொள்ளவில்லை. வீட்டுக்கு வந்ததும் ஹால் சோஃபாவிலேயே சாய்ந்து விட்டாள். மிகவும் சோர்வாக இருக்கிறாளோ என்று எண்ணிய சிந்தாமணி, காஃபி கீஃபி போட்டு தரட்டுமா பாப்பா என்றாள். இல்லக்கா, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க என்று கேட்டு தண்ணீர் வாங்கி கொடுத்துவிட்டு கையில் மொபைலை எடுத்தாள். போலீஸ்காரன் போல் கனிமொழியை பார்த்து கொண்டே நிற்க முடியாது என்பதால், இங்க தானே பாப்பா இருப்ப, நான் போய் கிச்சனில் கிடக்கிற பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணிட்டு வரவா என்றாள். சரிக்கா என்று கூறி அவளை அனுப்பிய கனிமொழி அலைபேசியில் கேலரியை ஓபன் செய்தாள். மலையமானோடு சேர்ந்து அவள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் அவன் வேலை செய்யும் போது அவனுக்கே தெரியாமல் இயல்பாக எடுத்த புகைப்படங்களும் வரிசை கட்டி நின்றன. ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்து கொண்டே வர வர பழைய நினைவுகளெல்லாம் அவள் நெஞ்சை அடைத்தது. கர்ப்பிணி பெண்களின் ஏக்கம் புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் என்று வெகு சில்லியாக இருக்கும் என்றுதான் அவள் எண்ணியிருந்தாள். ஆனால் அவளுக்கு இப்போது அப்படியெல்லாம் எதுவுமே தேவைப்படவில்லை. அவனுடைய முகத்தை நேரில் ஒரு முறை பார்க்க வேண்டும். அவன் கையை இறுக பிடித்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஏக்கம்தான் அவளை மூச்சு முட்ட செய்தது. காணல் நீரை அருந்துவது போல் தீரா தாகத்தோடு கணவனின் நிழல் படங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தவள் அவன் கேமராவை பார்த்து அழகாக புன்னகைத்திருந்த ஒரு படத்தை பார்த்ததும் அசைவற்று போய்விட்டாள். அலைபேசியின் வழியாக அவன் தன்னையே பார்த்து புன்னகைப்பது போல் இருக்க அப்படியே அலைபேசி திரையில் அழுத்தமாக முத்தமிட்டாள். கண்களில் கண்ணீர் கடகடவென்று கொட்டியது. வேலை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் காரியத்தில் கண்ணாக அடிக்கடி கூடத்தை எட்டி பார்த்து கனிமொழியை கவனித்துக் கொண்டிருந்த சிந்தாமணி அப்போதும் எட்டி பார்க்க அவள் அலைபேசிக்கு முத்தமிட்டபடி குலுங்கி அழுவது தெரிந்தது. கையிலிருந்த பாத்திரங்களை அப்படியே போட்டுவிட்டு பதறி போய் ஓடி வந்தாள் அந்த பெண். என்ன என்ன பாப்பா, எதுக்கு இப்படி அழுவுற என்று பதட்டமாக கேட்ட சிந்தாமணியின் குரல் கனிமொழியை நிகழ்வுக்கு மீட்டெடுத்தது. அலைபேசியை கீழே வைத்துவிட்டு கண்களை துடைத்துக் கொள்ள முயன்றாள். அந்த சின்ன இடைவெளியில் திரையில் சிரித்து கொண்டிருந்த மலையமானின் முகத்தை பார்த்துவிட்ட சிந்தாமணிக்கு துக்கம் பொங்கியது. பிறந்ததிலிருந்து கனிமொழியை பார்த்து கொண்டிருக்கும் பெண் அவள். ஒரே தெருவில்தான் வீடு. வசதி குறைவு என்பதால் அந்த காலத்திலிருந்து மணிமேகலையோடு ஒட்டிக்கொண்டு வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்து வந்தவள் பிறகு குடும்பத்தில் ஒருத்தியாகவே மாறிவிட்டாள். அந்த அளவுக்கு நெருக்கம். தன் கண் பார்க்க வளர்ந்து ஆளான பெண் இப்படி வாழ்க்கையில் அடிபட்டு வேதனைப்படுகிறாளே என்று தவிப்பாக இருந்தது அவளுக்கு. கனிமொழிக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற முயன்றாள். அவளுடைய ஆறுதல் பலனளித்ததோ இல்லையோ, கடந்து வந்த நாட்களில் ஏக்கம் மேலிடும் போது அழுவதும் அதன் பிறகு தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதும் கனிமொழிக்கு பழக்கமாகி இருந்தது. எனவே சற்று நேரத்திலெல்லாம் சமாதானமாகி கண்களை துடைத்து கொண்டு எழுந்து விட்டாள். நான் மேல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன்க்கா, நீங்க வேலையை பாருங்க என்று கூறி மாடிக்கு செல்ல எத்தனித்தாள். அதெல்லாம் நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன். அக்கா வர்ற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன் பாப்பா என்று கூறி அந்த பெண்ணும் கனிமொழியோடு கூடவே சென்றாள். 2 நாள் கழித்து விழா நடந்த பரபரப்பெல்லாம் முடிந்து கனிமொழி கணவனின் படத்திற்கு முத்தமிட்டு தேம்பி தேம்பி அழுததை மணிமேகலையிடம் சொல்லி வருத்தப்பட்டாள் சிந்தாமணி. இந்த வீட்டுல இவ்வளோ இருந்து என்னக்கா புண்ணியம், பாப்பா மாப்பிள்ளைய நினைச்சு அழுவுன்னு அழுவுது, எப்படியாச்சும் சமாதானம் செஞ்சு அதை புருஷனோட சேர்த்து வைங்கக்கா. என்னடி பண்றது சிந்தா, கீர்த்தி வளகாப்ப சறுக்க வச்சு சமாதானம் பண்ணிடலாம்னு 10 தரம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. நானும் போய் குங்குமம் சந்தனம் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன். யாராவது வந்தாங்களா பத்தியா? அந்த ஆளு தான் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு வராம இருந்தாருன்னா அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட வரல பாரு. சரியான வில்லங்கம் பிடிச்ச குடும்பமா இருந்திருக்கு. தெரியாம போய் தலையை கொடுத்துட்டோம். என் பொண்ணை பார்க்க பார்க்க எனக்கு வயிறு எரியுது என்று வெந்து போனார் மணிமேகலை. சீனு மாமனார் வீட்டில்தான் தங்கியிருந்தான். 1 வாரம், ஒரே வாரம்தான் லீவ். வளைகாப்பு விழாவில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருந்தான். குழந்தை பிறக்கும் சமயத்திலும் வருவதாக பிளான். எனவே அவ்வளவு நாட்களுக்கு லீவ் கிடைக்காது என்பதால் இன்னும் 5 நாட்களில் அவன் கிளம்பியாக வேண்டும். அதனால் ஒரு கணம் கூட மனைவியை விட்டு பிரியவில்லை அவன். வளைகாப்பு முடித்துவிட்டு கிளம்பிய பெற்றோரை கூட ஓரிரு முறை மாமனார் வீட்டுக்கு வர சொல்லிதான் பார்த்து கொண்டான். வந்ததிலிருந்து அவனுடைய முழு நேர வேலை அவளுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன வசதிகள் தேவைப்படும் என்று யோசித்து அவைகளையெல்லாம் வாங்கி வந்து வீட்டில் நிரப்புவதுதான். அவள் வசதியாக அமரவும் தேவைப்பட்டால் அப்படியே கால் நீட்டி படுத்துக் கொள்வது போலவும் வடிவமைக்கப்பட்ட சேர்,
கால்களின் வீக்கம் குறைய பாதங்களுக்கு ஸ்பா மசாஜர், பிரெக்னன்சி பில்லோ, பெல்லி பேண்ட் என்று அனைத்தையும் வாங்கி குவித்தான். போதாக்குறைக்கு லண்டனிலிருந்து வரும்பொழுது கால் நோகாமல் நடக்க காலணி, கர்ப்ப காலத்தில் அணியும் வசதியான உடைகள், வயிற்றில் கோடு விழாமல் இருக்க லோஷன்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆரோக்கிய பானங்கள் என்று எக்கச்சக்கமாக வாங்கி வந்திருந்தான். கணவன் கொண்டு வந்து குவித்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு கீர்த்தியின் முகம் மலர்வதற்கு பதில் வாடித்தான் போனது. என்னடி செல்லம், உனக்காக தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், நீ சிரிக்கவே மாட்டேங்கிற என்று விசாரித்தான் சீனு. ஓரிரு நிமிடம் மௌனமாக அவனை பார்த்த கீர்த்தி, இதெல்லாம் வாங்கின நீங்க ரெண்டா வாங்கியிருக்க வேண்டாமா என்றால் குழந்தையை கண்டிக்கும் தாயின் துணியில். ரெண்டா என்று அவன் திகைப்புடன் மனைவியை பார்த்தான். கனியும் இருக்கால, அவளுக்கு இதெல்லாம் தேவைதானே? ஒரு கணம் அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பிறகு சுதாரித்து கொண்டு சொன்னான், அதனால என்ன, 2 பேரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி, ஒரு பில்லோவை 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குவோமா என்று எரிச்சல் பட்டவள் தொடர்ந்து, அவளுக்குன்னு தனியா வாங்கி கொடுத்தாலே வேண்டான்னு சொல்லுவா, இதுல எனக்கு நீங்க வாங்கி கொடுத்ததை ஷேர் பண்ணிக்குவாளா என்றாள். எனக்கு அதெல்லாம் தோணல கீர்த்தி. அது எப்படி தோணாம போகும்? ஒரே வீட்டுல 2 பேர் இருக்கோம், அவ நிலைமை உங்களுக்கு தெரியும். அவளும் சின்ன பொண்ணு தானே, ஏக்கம் இருக்காதா? என்னடி பேசுற? என்னோட பொண்டாட்டிக்கு வாங்கத்தான் எனக்கு தோணும், வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒரு தப்பா? நாளைக்கே போய் உன் தங்கச்சிக்கும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடுற, விட்டுடு என்ன என்றான் கடுப்புடன். சீனு பணத்துக்கு கணக்கு பார்க்கும் ரகம் இல்லை என்பது கீர்த்திக்கு தெரியும். ஆனால் அவனிடம் தான் தனது என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அதை தாண்டி யோசிக்க கூட கீர்த்தி தான் எடுத்து கொடுக்க வேண்டும். இப்போதும் அவர்களுக்குள் அதுதான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கனிமொழியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கீர்த்தியின் மீது சரியான கோபம் கனிமொழிக்கு. நம்முடைய தேவைகளை பற்றியும் ஏக்கங்கள் பற்றியும் அவளுக்கு என்ன தெரியும்? கேட்டு தெரிந்து கொண்டாலும் நிறைவேற்ற கிழித்து விடுவாளா? எதற்காக நம்மை பற்றி அவள் கணவனிடம் உளறி கொண்டிருக்கிறாள்? அவளுடைய கணவன் அவளுக்கு கண்டதையும் வாங்கி கொடுத்தால் வைத்து கொண்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. நம்ம எதற்காக உள்ளே இழுக்க வேண்டும்? ஆத்திரம், கண்மண் தெரியாத ஆத்திரம். திறந்திருந்த ஜன்னல் கதவை இழுத்து பட்டென்று மூடினாள். சகோதரிகள் இருவருடைய அறையும் அடுத்தடுத்து வரும். இருவருடைய ஜன்னலும் திறந்திருந்ததால் ஒரு அறையில் பேசுவது மற்றொரு அறைக்கு கேட்கும். ஏசி இருப்பதால் பொதுவாக ஜன்னலை திறப்பதில்லை. அன்றைக்கு பார்த்து இருவருமே திறந்து வைத்திருக்க பரிமாறப்பட வேண்டாத செய்தியை சிறப்பாக பரிமாறி வைத்தது காற்று. கோபம் தனியும் வரை அறையை விட்டு அவள் வெளியே வரவே இல்லை. இரவு உணவிற்கு தாய் அழைத்ததும் தான் கீழே இறங்கினாள். சீனுவும் கீர்த்தியும் ஏற்கனவே டைனிங் டேபிளில் இருந்தார்கள். அவர்கள் முகத்தை நிமிர்ந்து கூட இவள் பார்க்கவில்லை. கீர்த்தி பலமுறை வலிய பேச்சு கொடுத்து பார்த்தாள். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்வதற்கு மேல் ஒரு வார்த்தை அதிகமாக பேசவில்லை கனிமொழி. முகத்தில் மட்டும் எந்த உணர்வையும் காட்டாமல் சிரமப்பட்டு மறைத்து கொண்டாள். சீனுவிற்கு முன் எதையும் காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை. உணவை முடித்துவிட்டு தோட்டத்தில் சற்று நேரம் நடமாடுவதாக கூறிவிட்டு கீர்த்தி வெளியே செல்ல ஒட்டுப்புல் போல் கூடவே ஒட்டி கொண்டு சென்றான் சீனு. கனிமொழி டிவியை போட்டுக்கொண்டு ஹாலிலேயே அமர்ந்து விட்டாள். இன்று எப்படியும் கீர்த்தியை தனியாக பார்த்துவிட வேண்டும் என்பது அவள் எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பளித்து தண்ணீர் எடுக்க சீனு உள்ளே வந்தான். சட்டென்று எழுந்து விறுவிறுவென்று தோட்டத்திற்கு சென்ற கனிமொழி தமக்கையிடம் நெருங்கினாள். வா கனி, இங்க காத்து நல்லா வருது. தங்கையை யதார்த்தமாக வரவேற்றாள் கீர்த்தி. நில ஒளியில் பெரிய வயிறும் கைகள் நிறைய வளையல்களும் மலர்ந்த முகமுமாக தமக்கையை பார்த்ததும் அவள் கோபமெல்லாம் வடிந்து விட்டது. அவள் முகத்தில் தெரியும் கனிவும் அன்பும் அவள் மனதை அமைதிப்படுத்திவிட ஓரிரு கணம் சகோதரியை வாஞ்சையாக பார்த்தாள் கனிமொழி. கால் தான் அடிக்கடி வீங்குதே, எதுக்கு இவ்வளோ நேரம் நடக்கிற என்றாள் அக்கறையாக. நிறைய நடக்கணும் கனி, அப்பதான் டெலிவரி ஈஸியா இருக்குமா, நீயும் நட என்ற சகோதரிக்கு அறிவுரை கூறினாள் கீர்த்தி. அதை பற்றியெல்லாம் நினைக்கும் நிலையிலா கனிமொழியின் மனம் இருக்கிறது? இல்ல, நீ நட, நான் உள்ள போறேன் என்று கூறி ஒரு கணம் தயங்கியவள் பிறகு, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எனக்காக எதையும் வாங்கிட்டு வர வேண்டான்னு சொல்லிடு, நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்று சாதாரணமாக கூறிவிட்டு உள்ளே சென்றாள். திகைத்து போய் நின்று விட்டாள் கீர்த்தி. மகள் சொல்வதை கேட்க கேட்க மணிமேகலையின் முகத்தில் துயரம் மண்டியது. எதுக்குமா ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு பேசுனீங்க? அவ மனசு நொந்து போகுமேமா, இப்படி ஆகும்னு யோசிக்கலமா, அவ அப்படி சொன்ன பிறகுதான் நானும் யோசிச்சேன் என்றாள் கீர்த்தியும் வருத்தத்துடன்.
மகளிடம் சொல்லவில்லை என்றாலும் சீனுவின் மீது மணிமேகலைக்கே கொஞ்சம் வருத்தம்தான். பசியில் இருக்கும் பிள்ளையை பார்க்க வைத்து கொண்டு சாப்பிடுவது போல் அவனுடைய செயல்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக தோன்றியது அவருக்கு. அந்த தலகாணியும் சேரும் என்ன ₹1,00,000? கனிக்கும் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்தா குறைஞ்சிடுமா என்கிற எண்ணம் முதல் நாளே அவருக்கு தோன்றியது. ஆனாலும் மாப்பிள்ளையிடம் உரிமை காட்டி கேட்கவா முடியும்? மௌனமாக இருந்து விட்டார். அதே மௌனத்தை மகளும் கடைபிடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று தோன்றியது. கனிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க பெத்தவங்க நாங்க இருக்கோம். நீ எதுக்குமா உன் புருஷன்கிட்ட அதையெல்லாம் கேட்ட? இதையெல்லாம் கேட்டா வாங்குறது என்றார் மறைக்க முயன்ற கோபத்துடன். அவருக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தெரியாதுமா. எப்பவும் போல எனக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் சொன்னதும் கனிக்கு வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. ஆனா கனி தான் வேண்டாங்கிறா. மீறி வாங்கிட்டு வந்தா சத்தம் போடுவாளோன்னு இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது கோமா பேசிட்டானா என்னம்மா பண்றது என்றாள் பயத்துடன். கனி சொன்னதுதான் கரெக்டு. அவர் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம். அவர் என்னென்ன உனக்கு வாங்கிட்டு வந்தாரோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு பேப்பர்ல எழுதி கொடு. நான் போய் என் பொண்ணுக்கு நாளைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் என்றார் ரோஷத்துடன். சொன்னபடியே மூத்த மகளிடம் லிஸ்டை வாங்கி கொண்டு கடைக்கு சென்றவர் லிஸ்டில் இருந்ததற்கும் மேலாக கடையில் என்னென்ன பொருட்களையெல்லாம் பார்த்தாரோ அத்தனையும் வாங்கி கொண்டு வந்தார். பணம் இருந்தால் பொருட்களுக்கா பஞ்சம்? அதுதான் கடை நிறைய கொட்டி வைத்திருப்பார்களே. அத்தனையும் இப்போது கனிமொழியின் அறையில் குவிந்திருந்தது. கனிமொழிக்கு எரிச்சல் தாழவில்லை. தமக்கையும் தாயும் ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அவளுக்கு புரியவே இல்லை. இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாதா என்று இருந்தது அவளுக்கு. உண்மையில் அவைகளின் மீது அவளுக்கு ஆசையோ ஈடுபாடோ சிறிதும் இல்லை. அவளுக்குள் காய்ந்து வறண்டு கிடக்கும் அவள் ஆத்மாவிற்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது அவனுடைய அன்பு, அவனுடைய அருகாமை. தவித்த வாய்க்கு தேவைப்படும் தண்ணீர் போல அவ்வளவு அத்தியாவசியமான தேவை அது ஒன்றுதான் இப்போது அவளுக்கு. கனியமுதே அத்தியாயம் 32 நிறைவடைந்தது. நன்றி.